ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் டிசி பிளாக்ஸ் தமிழ். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மோட்டோ பிளாக் வீடியோ. ஸோ நம்ம சேனலில் பார்த்துட்டிங்கன்னா ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ், அதுக்கப்புறம் பைக் ரிலேட்டட் வீடியோஸ், அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிருப்பேன். நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரைட் சோலோ பைக் ட்ரிப். நான் வந்து பிளேஸை வந்து நான் வந்து ப்ளாகில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ போகிற இடத்தெல்லாம் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள், நானும் என்ஜாய் பண்ண போகிறவங்களோட சேர்ந்து. ஸோ நம்ம சேனலில் நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டு, நான் வந்து பெங்களூரில் இருக்கேன். ஸோ நான் வந்து ஹோல் கர்நாடகா வந்து கவர் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் கர்நாடகா. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிசி பிளாக்ஸ் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வ்ளாகில் பேசலாம். இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 4:55 ஆகுது, மார்னிங் 4:55. ஸோ நம்ம இப்போ வந்து கிளம்ப போகிறோம். ஸோ வாங்க நம்ம வ்ளாகில் பேசலாம். ஹலோ கைஸ், பார்த்துக்கிட்டா நம்ம இப்போ கிளம்பிட்டோம். இப்போ வந்து நான் வந்து பிளேஸ் மென்ஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த வந்து பிளேஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கலசா. அது வந்து ஒரு சீனரிக்கான பிளேஸ் இன் கர்நாடகா சொல்லணும்னா. அது வந்து ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:20 AM ஆகுது. நானும் அப்படியே கிளம்பிட்டேன். இப்போ நம்ம வந்து இப்போ ஹைவே கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஹைவே அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே போக போகிறோம். அவ்வளோதான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிலோமீட்டர் வந்து 303 கிலோமீட்டர்ஸ் இருக்கு கலசா. அது வந்து பார்த்தீங்கன்னா 5 hours 52 minutes கட்டுது. நம்ம வந்து அப்படியே கலசா டைரக்டா போக மாட்டோம். நம்ம வந்து பார்த்துட்டீங்கன்னா அப்படியே பக்கத்துல அங்கேயும் இங்கேயும் அப்படியே வேற பிளேஸ் எல்லாம் போவோம். வாங்க பார்ப்போம் எப்படி போகுது ரைடுன்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஹைவே கிராசிங் பொறுமையா கிராஸ் பண்ணிடுவோம். ஹைவே கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஐயோ, வண்டியில வேற பெட்ரோல் ஈல இருக்கு. வாங்க பாப்போம். முன்னாடி பெட்ரோல் பங்க் ஏதாவது கிடைச்சிச்சுன்னா பெட்ரோல் பங்க் இது பண்ணுவோம். ஐயோ, வைசர் போட்டா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. சரி வாங்க, கொஞ்சம் வெளிச்சம் வந்த பிறகு நான் வந்து என்னுடைய vlog ஸ்டார்ட் பண்றேன். பார்த்துட்டீங்கன்னா பெட்ரோல் போட்டாச்சு பிபில. இங்க ஹைவேல லெஃப்ட்ல கிடைச்சிச்சு. ஸோ இங்கே போட்டேன். நான் மறுபடியும் நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்துட்டீங்கன்னா இப்போ கொஞ்சம் வெளிச்சமாயிடுச்சு. ஸோ அதனால என்னோட vlog ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே வீடியோ எடுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே லைட்டா அப்படியே வெளிச்சம் வந்துட்டே இருக்கு. நல்லா சொல்லிட்டு இருக்கு. செம்ம ஃபீல். அங்க பாத்தீங்கன்னா அந்த பக்கம் தான் சன்ரைஸ் ஆகுது. சன்ரைஸ் அந்த பக்கம் தான் ஆகும் போது செம்மையா இருக்கு வியூ பார்க்க. மகாதேவ்புரம். எக்ஸாக்டா மகாதேவ்புரம்ல இருக்கும். கைஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ நம்ம ஹாசன் வந்து ரீச் ஆயிட்டோம். இன்னும் ஒரு 6 kilometers இருக்கு. இங்கிருந்து ரைட் டைவர்ஷன் காட்டுது மேப். இங்கிருந்து ரைட் டைவர்ஷன் எடுத்து அப்படியே போக போறோம். ஸ்ட்ரைட்டா போன் பேசிட்டே போற. அண்ணே கொஞ்சம் வழி விட்டா நல்லா இருக்கும். ஓகே, போயிட்டு கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போய்க்கலாம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னது ஹாசன் வந்து ஒரு 5 kilometers இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவே பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ ஹாசன் ரீச் ஆயிட்டோம்.
ஹலோ கைஸ், பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன கொலாப்ஸ் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு vlogலேயே. பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேமராவும் மைக்கும் வந்து மழையில் நனைஞ்சி சுத்தமாக ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஏன்னா நீங்கள் கேமராவில் இந்த வீடியோவில் பார்க்கலாம், அந்த ட்ராப்லெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்ட்ரு பாயிண்டில் அப்படி தெரியும் உங்களுக்கு. ஸோ அதோட இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ரொம்ப நிறைய இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி ஃபுல்லாக லென்ஸ் உள்ளே போய் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியான பிறகு தான் நான் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். சரிம்மா அப்படியே லைட்டாக விளாக் பண்ணிட்டே போகலான்னு பார்த்தா லாஸ்ட்டில் மைக்கும் கூட ஒர்க் ஆகலை. நான் இவ்வளோ நேரம் ரொம்ப இந்த வீடியோ ஃபுல்லாக பேசியிருந்தது ஃபுல்லாக கேப்சரே ஆகலை. ஸோ ஒரு மாதிரி சவுண்டு ஒரு மாதிரி இறையிற சவுண்டு ஃபுல்லாக மைக்கே சுத்தமாக ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். சரி இதுக்கப்புறம் இது வேலைக்கு ஆகாது, சரி நம்ம வந்து வெறும் பிளேஸ் மட்டும் vlog பண்ணலாம். ஸோ அது மட்டும் இந்த ஃபஸ்ட் சீரீஸில் போடலாம். செகண்ட் சீரீஸ்லேருந்து எல்லாமே ஃபுல் பேக்டாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் கேஸ் எனி டைம் ஆக்ஷன் கேமராவுக்கு போட்டு ஃபுல்லாக சேஃப்டியாக போகலான்னு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து உங்கள் டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ண விரும்பலை. கஷ்டம்தான், ஆக்ஷன் கேமரா இப்படி ஆகிப்போச்சு. ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது கலசா வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ரீச் ஆகிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரூமுக்கு தான் போக போகிறேன். ரூமுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஹொரநாடு அன்னபூர்ணேஸ்வரி டெம்பிளுக்கு தான் போக போகிறோம். அந்த டெம்பிளுக்கு அப்புறம் ராணிஜெரி சன்செட் வியூ பாயிண்ட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ இந்த 2 பிளேஸ் தான் இன்றைக்கி இப்போ டே 1 வந்து நான் கவர் பண்ண போகிறேன். இந்த டே 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹொரநாடு அன்னபூர்ணேஸ்வரி டெம்பிள் அப்புறம் ராணிஜெரி சன்செட் வியூ பாயிண்ட் தான் நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம், ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறது வேணாம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிப் வந்து கலசாத ஆட் பண்ணலான்னு பார்த்தேன். சரி வேண்டாம், சரி டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளவே போயிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து டைரெக்டாக நம்ம இப்போது ரூமுக்கு போயிட்டு அங்கேருந்து நான் இப்போ வந்து ஹொரநாடு அன்னபூர்ணேஸ்வரி டெம்பிளுக்கு தான் நான் போக போகிறேன் நான். ஓகே கைஸ், வாங்க நான் வந்து டெம்பிளுக்கு போயிட்டு நான் வந்து அங்கேருந்து வ்ளாகை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹொரநாடு அன்னபூர்ணேஸ்வரி கோயில் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ நீங்களே பார்க்கலாம், என்னது சுற்றி மலை சென்டரில் தான் கோவிலே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கோயில். சொல்ல போனால் எப்படின்னா இந்த கோயில் வந்து அவ்வளோ பீஸாக இருக்குது, அவ்வளோ வைபிங்காக இருக்குது, நம்மளுக்கு ஒரு மூடை செட் பண்ணும் கைஸ். பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட விசேஷம் என்னென்னா பேர்லேயே இருக்குது அன்னபூர்ணேஸ்வரி. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைஃப் டைமில் என்றைக்குமே நம்மளுக்கு வந்து சாப்பாடு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு அந்த சாப்பாடு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் மஸ்ட் அண்ட் விசிட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். உங்கள் லைஃப் டைமில் ஒரு வாட்டியாவது நீங்கள் இந்த கோயில் வந்து விசிட் பண்ணியே ஆகணும் கைஸ். பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு சேவா கவுண்டர் கிடைக்கும். அந்த கவுண்டரில் நீங்கள் ஒரு டோக்கன் வாங்கினீங்கன்னா உள்ளே நீங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வரப்போ உங்களுக்கு ஒரு சின்னதாக அரிசி பேக்கெட் வந்து தருவாங்க. அதை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் வீட்டுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது, என்றைக்குமே உங்களுக்கு அந்த பிரச்சனை வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நானும் வாங்கிட்டு அடுத்தது நான் போன இடம் தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ராணிஜெரி சன்செட் வியூ பாயிண்ட்டுக்கு தான் நான் வந்து போக போகிறேன். ஸோ அங்கே வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹொரநாடு அன்னபூர்ணேஸ்வரிலேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போயிட்டுருக்கோம் ராணிஜெரி சன்செட் வியூ பாயிண்ட் பார்க்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்னு எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது க்யூரியாசிட்டியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா போகிற வழியே ரொம்ப சீனிக்காக ரொம்ப பயங்கரமாக இருக்குது போகிற வழியே. ஸோ நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு தான் நான் போயிட்டுருந்தேன். நீங்களே பார்க்கலாம் வீடியோவில், நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு தான் நான் போயிட்டுருந்தேன். ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னா உள்ள வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ஃபீல் குட்டாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு லாங் ட்ரிப்பு, அதுவும் இல்லாமல் வந்து என்னுடைய ஃபேவரட் பிளேஸ்ன்னு சொல்லலாம் கலசா. நான் வந்து ரொம்ப நாளாக அந்த பிளேஸுக்கு வரணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ வந்து நான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ராணிஜெரி வியூ பாயிண்ட்டு பக்கத்தில் போயிட்டு அப்படின்னா கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு நான் வந்து என்னுடைய vlog-ஐ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ராணிஜெரி வியூ பாயிண்ட் கிட்ட வந்து ரீச் ஆகிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போகணும். ஹாஃப் ஆஃப் த மலைக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நான் வண்டியிலே போகலாம். ஸோ பைக்னா ஆஃப் ரோடு பைக்னா நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், பைக்னா நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஸோ கார்னால் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா கார் வந்து கீழே வந்து லைட்டாக அடிப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் நான் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு நான் வந்து vlog வந்து ட்ரக்கிங் vlog வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மேலே போயிட்டு நான் வண்டியை வந்து பார்க் பண்ணிவிட்டு என்னுடைய vlog-ஐ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா வியூ வந்து இப்போ சூப்பராக இருக்கு. சவுண்ட் அது
ஐயோ என்னங்க சவுண்டு இது? ஐயோ தனியாக வேற போய்கிட்டு இருக்கேன். ஓ பயமா இருக்கு. அம்மா ஐயோ என்னடா இது? சடனாக ஆஃப் ஆயிடுச்சு. மட்டும்தான் இருக்கேன். ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க தனியாக நடந்து போகிறது. வா ஆனால் என்ன லைட்டாக பயமாக இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஈஸ்ன்ற வேர்டுக்கு இந்த ரூட்டு தான் ஆன்சர். பீஸ்ன்ற வேர்டுக்கு இந்த ரூட்டு தான் ஆன்சர். அவ்வளோ தூரம் நடக்கலை, கொஞ்சம் தூரம் தான் நடந்த மாதிரி இருக்குது. பார்த்தா அவ்வளோ முச்சு வந்து யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். ஃபுல்லாக காடு. நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஏதாவது ட்ரக் பண்ணி போயிருக்கீங்களா? தனியாக இந்த மாதிரி ஒரு காட்டில், யாருமே இல்லாத காட்டில் தனியாக ஏதாவது ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குறேன்னு சொல்லிட்டு தனியாக போயிருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னமும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷனில். அதுக்கப்புறம் டேப்பில் எவ்வளோ கிலோமீட்டர் வந்திருப்போன்னு எனக்கு கணக்கே தெரியலையே. நான் பாட்டு வந்துகிட்டே இருக்கேன். மேலே ஏறது இப்படியா? இங்கே போட்டிருக்காங்க வே டு ராணி ஜெரி வியூ பாயிண்ட். போகிறோம், மேலே ஏறி போகிறோம். ஃபுல்லாக ட்ரெக்கிங் பண்ணுறோம். இன்னும் 2 வழி இருக்குது. எந்த வழி போகிறது? சரி எங்கே போவோம். அது பார்க்கவே கொஞ்சம் பெருசாக இருக்குது வழி. இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்குது. பார்ப்போம். ராணி ஜெரி வியூ பாயிண்ட். வெல்கம் டு டிசி பிளாக்ஸ் தமிழ். உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ராணி ஜெரி பாயிண்ட். ஊட்டி அது கொடைக்கானல் அது. இங்கே வாங்க, மலையிலே தான் வாழுவீங்க. நான் ரைடு பண்ணிட்டு வந்து எல்லா வழியுமே மலை மேலேயே தான் ரைடு. கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் நான் மலை மேலேயே ட்ராவல் பண்ணியிருப்பேன். இது ஃபுல்லாக வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளில். செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் பயங்கரமாக இருக்கும். பாருங்க, யாரோ வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் ட்ரக் பண்ணி. யாருன்னு தெரில, யாரோ குரூப் வராங்களா? எந்த பக்கம் வராங்க பார்ப்போம். ஏங்க நான் சொன்னல அந்த பெரிய வழியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதுதாங்க கிட்ட இருக்குது. அதுதான் சுற்றிட்டு வந்திருக்கேங்க நான் தான். ஐயோ, வியூ மட்டும் பயங்கரமாக இருக்குங்க. இந்த இடம் ஒரு இடம் இருக்குது, இந்த ஸ்பாட்டு செம்மையாக இருக்குது. இருங்க அப்படியே நான் திருப்பி காட்டுறேன். கீழே மட்டும் பாருங்க, அப்படியே கீழே பாருங்கள், செம்ம ஆளுங்க. உங்களுக்கு இந்த ஃபோன்லலாம் பார்த்தா எதுவுமே தெரியாது, நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன்,
இந்த ஊர் பேர் கலசா. இந்த ஊருக்கு மட்டும் வாங்க, இந்த ஊர் உங்களுக்கு பிடிச்சி போயிடும். செம்மையாக இருக்கும். நம்ம இன்னும் ட்ரக் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த ரூட்டில் அப்படியே மேலே போகலாம். இருங்க காட்டுறேன், நான் காட்டுறேன், வழி காட்டுறேன். பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த வழி இருக்குல்ல, இங்கே ஒரு வழி போகுதுல்ல, இந்த வழியில் ஏறி அப்படியே மேலே போகலாம். செம்மையாக இருக்கும். இன்னும் டாப் போனால் அந்த அந்த ஹாஃபாக இருக்குது பாருங்கள், அந்த மலை மேலே போகலாம். ஆனால் நான் இப்போ போகிறதுக்கு டைம் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு இந்த வியூ பாயிண்ட் போதும். சொல்ல போனால் அதெல்லாம் போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வேணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஏங்கன்னா எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, எப்படி ஏறுது. அடுத்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமாக வருவோம், சீக்கிரமாக ஏறுவோம், அந்த இடத்த டாப்பில் பார்க்குறோம், கன்ஃபார்ம் பார்க்குறோம். எப்படி இருந்தாலும் இந்த பக்கம் வருவோம். ஏதாவது ஒரு நம்ம ஆல் கர்நாடகா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம்ல, ஸோ ஆல் கர்நாடகா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த ரூட்டில் ஏதாவது ஒரு ரூட்டில் வந்தே வருவோம். ஸோ பார்த்துட்டிங்கன்னா அப்போ வந்துட்டு ஒரு வாட்டி இதை கன்ஃபார்ம் பார்த்துட்டு போவேன், ஃபிக்ஸ். அப்போ ஒரு வாட்டி நான் வீடியோ எடுத்து போடுறேன், அப்போ பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு வரணுன்னா அதுக்கு நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வைக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கொஞ்சம். கீழே பாருங்கள், இந்த ஃபால்ஸ் தெரியுதா? செம்மையாக இருக்கா ஃபால்ஸ் இங்கேருந்து. இந்த வியூ தாங்க அல்டிமேட்டாக இருக்குங்க. அல்டிமேட்டு வியூனா இதுதான், அல்டிமேட்டு. ஓகே guys, நான் கீழே இறங்க போகிறேன். நான் வந்து கீழே போயிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு vlog பண்ணுறேன். நாளைக்கு தான் வந்துட்டு என்னது எப்படி சொல்கிறது, நாளைக்கு தான் வந்து வாட்டர் ஃபால்ஸு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பிளேஸுக்கு போகிறோம். அது வந்து ஒரு ரீல்ஸ் ஃபேமஸான ஒரு டெம்பிள். அந்த இடத்துக்கெல்லாம் போக போகிறோம் நாளைக்கு தான். ஓகே கைஸ், பாய் கைஸ். இதுதான் காலபைரவ சாமி டெம்பிள். இந்த ராணிஜெரி வியூ பாயிண்ட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு போங்க. ஏன்னா இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான சாமி. எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ நான் வந்த டைமில் வந்துட்டு கோயில் மூடி இருக்குது. ஸோ அதனால தான் நான் உள்ளே போக முடியல. நான் வெளியே இருந்தே சாமி கும்பிட்டுட்டு இங்கேயும் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இப்போ கிளம்ப போகிறேன். சரி கைஸ், மறக்காமல் வாங்க. வந்தீங்கன்னா என் வீடியோ பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வந்துட்டு போங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டே 2 வந்து நாளைக்கு தான். நாளைக்கு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு கூட வந்து சேரும். ஓகே கைஸ், பாய். நாளைக்கு பார்க்கலாம் டே 2ல்.